இப்போது இந்த திரிபுர சுந்தரிகிட்ட நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டில் பிரண்டை வளர்க்கலாமா கூடாதா? பிரண்டை மட்டும் இல்லை, நெல்லிக்காய், வெற்றிலை, எள்ளு இந்த மாதிரி பொருள்களை கூட வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வகையில் பார்த்தோம்னா பிரண்டை எல்லா சத்துக்களையும் கொண்டது. அதில் முக்கியமாக சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. அதோடு இதே மாதிரி மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்த்தா அந்த ஆக்சிஜன் நமக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். ஒரு நல்ல குட் வைப்ரேஷன். ஆனால் அதையும் ஒரு கூட்டம் சொல்லும், கடன் வாங்கினா தான் அந்த நீங்கள் அந்த மணி பிளான்ட்டை வளர்ப்பீங்க அப்படின்னு அது ஒரு கூட்டம். இப்போது எள்ளை ஏன் வயலில் விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எள்ளு அந்த வயலில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி வளர்றது. ஒரு வீகன் டயட்டில் இருக்கிறவங்க கூட அந்த பால் பொருள்களில் கிடைக்காத ஒரு அத்தனை சத்துக்களையும் அந்த எள்ளில் கிடச்சிரும். டெய்லி ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டா அந்த அளவு சத்தான ஒரு இது. அதே அளவுக்கு இந்த பிரண்டையும் ஒரு சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ளது. எலும்புகளுக்கு அடர்த்தி கொடுக்கக்கூடியது. ஒரு காலத்தில் சொன்னாங்க, முட்டையோட மஞ்சள் கருவை சாப்பிடக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதுதான் ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா பிரண்டையை வளர்க்கக்கூடாது, எலும்பு போயிடும் அப்படின்னா, வீட்டில் பணம்னு ஒன்று நம்ம சேகரித்து வைக்கிறோம். பணம் நல்லதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுறோமா? கெட்டது வந்தாலும் செலவு பண்ணுறோம்ல.